Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோவில் எந்த லைவ் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். சரிங்களா, ரொம்ப சின்ன படம். ஸோ ரொம்ப சின்ன படம், கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் தான் வரும். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி, G7 கூட்டமைப்பின் உறுப்பினர் நாடு அல்லாதவை. G7 கூட்டமைப்பின் உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, பிரேசில். ஸோ எது? பிரேசில். என்னென்ன வரும்? ஜப்பான் வரும், ஜெர்மனி வரும், இத்தாலி வரும், சைனா வரும், யூகே வரும், யூஎஸ் வரும். சரிங்களா. அப்புறம் கனடா ஒன்று வரும். ஸோ அது என்னென்ன நாடு? G7, சரிங்களா, G20, இதெல்லாம் என்னென்ன நாடு வரும்? இதோட தற்காலிக மாநாடு ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கொடுப்பாங்க, பார்த்து வச்சிங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, 1991ஆம் ஆண்டு இந்தியா சர்வதேச சந்தையில் தன் கடன் தரும் தகுதியை இழந்ததால், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இழந்ததால் டேஸ் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அடமானம் வச்சுருக்கும்? 40% தங்கத்தை, 40 டன் தங்கத்தை அடமானம் வைக்கும். 1991ஆம் ஆண்டு. எந்த வங்கி? வேற யாரு? வெள்ளக்காரன் தான், இங்கிலாந்து வங்கி தான். ஸோ 91, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? நம்ம புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவோட வளர்ச்சி, பொருளாதாரம் வளர்ச்சி நோக்கி போயிருக்கும். சரிங்களா. லாஸ்ட் டைம் வந்து சந்திரயான் நம்ம லான்ச் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஊடகத்தில் நம்மளை சொன்னாங்க, இவங்க நிலவழியே போய் லேண்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு இவங்க கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் திமிராக பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு. ஸோ ஆனால் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வங்கியில் தான் நம்ம அடமானம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை? 40 டன் தங்கம். சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? யாரு? தியோடர் லெவிட், காரல் மார்க்ஸ் இவங்கெல்லாம் இது சமதர்மம், கம்யூனிஸ்ட் கொள்கை. ஸோ உலகமயமாக்கல் அப்படிங்கிற சொல் தியோடர் லெவிட் அப்படிங்கிற ஒருத்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா. அடுத்த கேள்வி, 1610ஆம் ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலை நிறுவ யாரிடம் அனுமதி கோரப்பட்டது? 1610ஆம் ஆண்டில் புலிக்காட்டில் தொழிற்சாலை நிறுவ யாரிடம் அனுமதி கோரப்பட்டது? யாரு? சந்திரகிரி அரசர். யாரு? சந்திரகிரி அரசர். ஸோ புலிக்காட்டு எங்கே இருக்கு? சென்னையில் தான். சரிங்களா. ஸோ புலிக்காட்டு அப்படின்னாலே உங்களுக்கு யாரோட பேர்? எந்த நாட்டுக்காரர்கள்? டச்சு. சரிங்களா. டச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்காட்டு. யாரோட தலைமையிடம்? எந்தெந்த போர்ச்சுகீசர்களோட தலைமையிடம் இருக்கும், பிரெஞ்சுக்காரங்களுக்கு ஒரு தலைமையிடம் இருக்கும், ஆங்கிலேயர்களுக்கு ஒரு தலைமையிடம் இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து, இந்தியாவில் எத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன? கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. 15. ஆக்சுவலாக புத்தகத்து டேட்டா பிரகாரம் 15. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், நிறைய எம்என்சி இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. புத்தகத்தில் இருக்கிற டேட்டா பிரகாரம் எம்என்சி எத்தனை? 15 பெரிய எம்என்சி. சரிங்களா. கேட் என்னும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் 1947. சரிங்களா. எந்த ஆண்டு? 1947. சரிங்களா. அடுத்து, உலகமயமாக்கலின் நேர்மறை தாக்கமாக கருதப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? உலகமயமாக்கல் ஒரு சிறந்த பொருளாதார மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. உலகமயமாக்கலால் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. அந்நிய செலவாணியை பெறுவதற்கான இயற்கை வளங்கள் மிக அதிகமாக விரைவாக சுரண்டப்படுகிறது. ஸோ இது 1, 2 மட்டும்தான். அப்போ இந்த இயற்கை வளம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது உண்மைதான். அது எதில் வரும்? எதிர்மறை தாக்கம், நெகட்டிவ் பாயிண்டில் வரும். நேர்மறைனா பாசிட்டிவ் பாயிண்ட். சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, டேஸ் என்பதன் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. டேஸ் என்பதன் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. என்னது? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க உலகமயமாக்கல் அப்படிங்கிறதுல என்ன, அது என்ன, எதுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா. ஐடி கம்பெனிலாம் குளோபலைசேஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறையா பேர் ஃபாரினுக்கு போய் வேலை செய்கிறாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் நிறையா வந்து இங்கே பிரான்ச்சஸ் போட்டுட்ருக்காங்க. சரிங்களா. அடுத்து, வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எந்த ஆண்டு இந்தியா வந்தனர்? ஐரோப்பியர் வருகை நம்ம படிக்கிறது இல்லை, சரிங்களா. ஆனால் இது படிச்சிருக்கணும். எப்போ? 1498ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மே 17 1498 ஆண்டு. சரிங்களா. ஃபஸ்ட்டு வாஸ்கோடகாமா தான் யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்திருப்பார். எந்த இடத்துக்கு வந்து லான்ச் ஆனார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கேரளாவில் வந்து இறங்கியிருப்பார், எந்த இடம்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ அடுத்து, வாஸ்கோடகாமா இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீஸுகளுக்கு கொண்டு சென்ற பொருட்களின் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட எத்தனை மடங்கு அதிகம்? அவர் ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார், நன்னம்பிக்கை முனை வழியாக தாண்டி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருப்பார். ஸோ அவர் கொண்டு போன பொருளோட லாபம் அவர் வந்த செலவோட எத்தனை மடங்கு அதிகம்? 60 மடங்கு அதிகம். எத்தனை மடங்கு? 60 மடங்கு அதிகம். சரிங்களா. எந்த ஆண்டு டச்சுக்காரர்களால் கடல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன? எந்த ஆண்டு டச்சுக்காரர்களால் கடல் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன? வாஸ்கோடகாமா வந்துட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பக்கமாக 1596 1596 இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஃப்ரெஞ்சே வந்திருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து, அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1999. சரிங்களா. அந்த சட்டத்தோட பேர் என்ன? அது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த சட்டத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஃபெமான்னு கொடுத்துட்டு இதை கரெக்டான விரிவாக்கம் எழுதுன்னு கேள்வி வந்திருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு, அது பேர் என்ன? ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட். இதை தான் மாற்றி ஃபெமாவாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா. இந்த ஃபெரா இது ரெண்டையும் படித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அடுத்து, உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் இந்த WHO, சரிங்களா, அப்புறம் UN, அப்புறம் WTA. உலக வர்த்தக அமைப்புனா என்ன? WTA, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட தலைமையிடலாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது எங்கே இருக்குது? சுவிட்சர்லாந்து. எங்க? சுவிட்சர்லாந்து. சரிங்களா. ஸோ அடுத்து, இந்திய அரசாங்கம் 1991 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய பொருளாதார கொள்கை ஈசி. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இவை அனைத்தும் LPG. எது? LPG. சரிங்களா. என்னது? லோக்கலைசேஷன், பிரைவேசேஷன், குளோபலைசேஷன். சரிங்களா. ஸோ அடுத்து, இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், மேலேயே பார்த்தோம். சந்திரகிரி அரசிட்டருந்து வாங்கியிருப்பார். என்னது? புலிக்காட். ஸோ புலிக்காட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினம், கண்ணனூர், கோழிக்கோடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐரோப்பியர்களோட தலைமையிடமாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. சரியா. ஸோ அடுத்த கேள்வி, உலக வர்த்தக அமைப்பு WTO அது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? சுவிட்சர்லாந்தில் அது தலைமையகம். தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி 1994. ஆப்ஷன் பி 1994. சரிங்களா. டேனிஷ்காரர்கள் எந்த ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர்? டேனிஷ்காரர்கள் எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வருகை புரிந்தனர்? ஸோ 1616. 1616. சரிங்களா. உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? துரத்தி விட்டுருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. சரிங்களா.
வாஸ்கோடகாமாவில் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வழியாக புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த வழியா? ஆப்பிரிக்காவை தாண்டி வந்திருப்பாங்க. என்ன இடம்? நன்னம்பிக்கை முனை. சரிங்களா? நன்னம்பிக்கை முனை. கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் ஆஃப் குட் ஹோப், குட் கோஃப்னு சொல்லுவாங்க. அது பேர். குட்னா நல்ல நம்பிக்கை, நன்னம்பிக்கை, ஹோப்பு. சரிங்களா? சரிங்களா? அடுத்து பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது. பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது எது? இப்போ வரைக்கும் அங்கே போனால் ஃப்ரெஞ்சு பீப்புளை அதிகமாக பார்க்கலாம். பாண்டிச்சேரி. சரிங்களா? பாண்டிச்சேரி, மாஹி அவங்களோட ஏரியா தான். சரிங்களா? பாண்டிச்சேரி, மாஹிலாம் கொஞ்சம் பக்கம் பக்கம். ஸோ பாண்டிச்சேரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக. இன்ன வரைக்கும் அங்கே வந்து நிறையா ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் பார்க்கலாம். அவங்களுக்குன்னு சில காலனிகள்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஐரோப்பியர்களின் இந்திய தலைமையிடங்களை பொறுத்துக்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. பொறுத்துங்க. ஆங்கிலேயர்களுக்கு என்ன வரும்? கொச்சின். டச்சுக்காரர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம், புலிக்காட்டு. பிரெஞ்சுக்காரர்களுக்கு பாண்டிச்சேரி. டேனிஷுக்கு ட்ரங்குபார். ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. பொறுமையாக பொறுத்துங்க. சரிங்களா? பொறுமையாக பொறுத்துகளை மட்டும் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அதாவது ரெண்டு மேக்ஸிமம் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து நிறுவனம் மற்றும் அதன் தலைமையிடங்களை பொறுத்துங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஹீரோ எங்க? புதுடெல்லி. அடுத்து பஜாஜ். பஜாஜ் எங்க? பூனே. அடுத்து டிவிஎஸ் சென்னை. டிவிஎஸ்னாவே சென்னை. டிவிஎஸ் தமிழ்நாட்டு நிறுவனம். டிவி சுந்தரமையங்கார்னு நினைக்கிறேன் அவர் பேர். சரிங்களா? பாரத் ஸ்டேட்டு எஸ்பிஐ. எஸ்பிஐ எங்க? மும்பை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ அது பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்டர் ரெட்டிஸ்னு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்து. பெங்களூரில் சிலது இருக்கும். சரிங்களா? டெல்லியில் இன்னும் 2-3 இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது எது? முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது. இந்த 3ஓட கம்பேர் பண்ணும்போது எது? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க இல்லையா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்என்சி. எல்லா நாடுகளையும் வியாபாரம் பண்ணுறேன்னு போய் பிடிச்சி ஆண்டுட்டு இருந்தானுங்க. நம்மளையே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடங்கள் ஆண்டுருக்கிறானுங்க. 1757 1947 வரைக்கும் நம்மளை ஆண்டிருக்காங்க. ஸோ 16ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வணிக நிறுவனங்களை நிறுவியர்கள். 16ஆம் நூற்றாண்டுனா எப்போ வரும்? 1500க்கு மேலே. ஸோ 1500க்கு மேலே அப்படின்னா இந்தியாவுக்கு 1498 ஒருத்தர் வந்திருப்பார். யார்? வாஸ்கோடகாமா. சரிங்களா? ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகீசியர் தான். இதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. ஆங்கிலேயர்களால் 1639ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. இது எங்க இருக்கு? எங்க இருக்கு? சென்னையில் தான் இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் தான் இருக்கு. சரிங்களா? எந்த வருஷம்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து கீழ்காணும் பெரிய ஏற்றுமதி நாடுகளின் எந்த நாட்டின் ஏற்றுமதி இந்தியாவில் அதிகம் உள்ளது? இந்தியாவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடு எது? அமெரிக்கா தான். சரிங்களா? அதனால தான் அமெரிக்காவோட பெருநிறுவனங்களில் இந்தியர்களை சிஇஓ வச்சுருக்காங்க. நம்மளோட பிரதமரும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அமெரிக்கா போயிட்டதுக்கான காரணம் என்ன? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நம்ம அதிகமாக பண்ணுறது அவங்களோட தான். சரிங்களா? ஸோ அடுத்து உலக வர்த்தக அமைப்பில் தற்போதுள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை.
உலக வர்த்தக அமைப்பில் தற்போதுள்ள நாடுகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 164. சரிங்களா? இந்தியா எப்போ சேர்ந்துச்சு? 1995 நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டோம். 163 164 நாடாக சேர்ந்தது எது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 163 வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். 163 ஆப்கானிஸ்தான் சேர்ந்துச்சு. 164 வந்து 64வது நாடாக வந்து சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா லைபீரியா. நோட் பண்ணி வச்சிங்க, கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம். சரிங்களா? 164 நாடு தான் இப்போ வரைக்கும். சரிங்களா? கடைசியாக சேர்ந்தது ஆப்கானிஸ்தான் அண்ட் லைபீரியா. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டில் காணப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சரியானது எது? SEZ கொடுத்துருக்காங்களா? அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். சிறப்பு பொருளாதார மண்டலம் எது? 1 2 3 4 அனைத்தும் சரி. நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர், ஒசூர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலா கம்பெனிலாம் இருக்கும். ஓலா கம்பெனிலாம் இப்போ தான் ஒசூரை தாண்டி தான் நிரூபிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா நீங்கள் அங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா சில சலுகைகள் கிடைக்கும். சிறப்பு பொருளாதார மண்டலம், அங்கே ஏதாவது நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நார்த் சைடு இந்த உத்தரகாண்டு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மா மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதிகமாக இருக்கும். காரணம் அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அங்கே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிச்சலுகைகள் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கெல்லாம் ஐமேக்ஸ் ஐநாக்ஸ்லாம் போனீங்கன்னா ஆடு போடுவாங்க. ஆந்திரா தெலுங்கானாலாம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் அவனுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க நம்ம மாநிலத்தில். ஸோ அங்கே ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிச்சலுகைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, மத்திய காலத்தில் தெற்கிந்தியாவில் வர்த்தகராக இல்லாதவர்கள் யார்? மத்திய காலத்தில் தெற்கிந்தியாவில் வர்த்தகராக இருந்தவர்களில் அல்லாதவர் சோமாசா அப்போ இல்லைன்னு நான் வச்சிங்க. மத்திய இந்தியாவில் வர்த்தகத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சோமாசா இல்லை. சரிங்களா? ஸோ கலிங்கர்களின் வர்த்தக பாதையுடன் தொடர்பில்லாதது, இந்த கேள்வி போடுங்க பார்க்கலாம். கலிங்கர்களின் வர்த்தக பாதையுடன் தொடர்பு இல்லாதது எது? இந்த கேள்வி கரெக்டாக போடுங்க பார்க்கலாம். கரெக்டு. ஆப்ஷன் பி ஜப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, படம் கொடுத்துருப்பாங்க. கலிங்கரின் வர்த்தக பாதைன்னு போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இருக்கும், பர்மா இருக்கும், மலேசியா இருக்கும், ஜாவா, பாலி தீவுகள், சீனா கூட இருக்கும், ஜப்பான் மட்டும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியும் புத்தகத்திலேருந்து அந்த படங்கள்லேருந்தும் கேள்விகள் வரலாம். சரிங்களா? அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம், அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 1 1974. நான் சொன்னேன்ல ஃபெரா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபெரா ஆக்ட். ஃபெரா ஆக்ட். சரிங்களா? ஃபெமா ஆக்ட் அப்போ 99. சரிங்களா? டங்கல் வரைவுக்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? டங்கல் வரைவுக்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ஏப்ரல் 15 1994. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, காட்டின் இயக்குனர். காட்டின் இயக்குனர் அப்படின்னா ஆக்சுவலாக இது GATT, அந்த காட்டு. சரிங்களா? காட்டின் இயக்குனர் ஜெனரல் ஆர்த்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட அல்லது ஒப்பந்த வரைவு. இதுலேயே கேள்வியிலேயே ஆன்சர் வந்துருச்சு. அவர் பேர் என்னது? ஆர்த்தர் டங்கல். அப்போ அவரோட கொண்டு வந்த வரைவு டங்கல் வரைவு. எப்போ? 1994 ஏப்ரல் 15. சரிங்களா? அப்படி நான் வச்சுங்க. WTO உடன்படிக்கை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? 1994 அதை ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சுவிட்சர்லாந்து இருக்குது, 1994 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 1, 1995. ஜனவரி 1, 1995. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கேட்டின் சுற்றுகளை பொறுத்துங்க. மொத்தம் 8 சுற்று நடந்திருக்கும். 8வது சுற்று ஒரு பேர் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சுற்று எது, செகண்ட் சுற்று எது, தேர்ட் சுற்று எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, முதல் சுற்று சுவிட்சர்லாந்தில், செகண்ட் சுற்று பிரான்ஸில், மூன்றாவது சுற்று முதல் சுற்றுங்க சுவிட்சர்லாந்து, செகண்டு பிரான்ஸு, தேர்டு இங்கிலாந்து, செவன்த்து ஜப்பான். அதாவது 4, இது 3. சரியா? பார்த்து வச்சுங்க. 8வது சுற்றுக்கு ஒரு பேர் இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது இது. பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமையை வளர்ப்பதற்கான ஒரு வழி. பன்னாட்டு நிறுவனங்களால் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்புள்ளது. பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்களது வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கு முனைவர். எல்லா கூற்றுகளும் சரிதான். சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கோசரம் எது வேண்டாலும் மீறுவாங்க, எந்த சட்டத்தையும் மீறுவாங்க, சுற்றுச்சூழலை பால்படுத்துவாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து கத்தியிலேருந்து அயலான் வரைக்கும் இதே ஸ்டோரி தான். சரிங்களா? அடுத்து, பன்னாட்டு நிறுவனங்களின் முற்றுரிமைனா என்ன? முற்றுரிமை இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். முற்றுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, பேட்டன்ட். பேட்டன்ட்டுங்கிற வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதாவது பேட்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எம்என்சி இருக்குது, அவன் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அவன் பேட்டன் வாங்கி வச்சுக்கிட்டான்னா ஒரு 20 வருஷத்துக்கு அந்த மருந்தை அவன் மட்டும்தான் தயாரிக்க முடியும், வேறு யாரும் தயாரிக்க முடியாது. அப்போனா என்ன மீனிங்கு, இப்போ ஒரு கேன்சர் ட்ரக் இருக்குது, இந்த கேன்சருக்கான மருந்தை ஒரு எம்என்சி கண்டுபிடிச்சி பேட்டன் வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எத்தனை வருஷத்துக்கு அவன் எவ்வளோ விலை வைக்கிறானோ அதுதான் விலை. அவனை யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நீ உயிரோடு இருக்கணும்னா அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கிறது தான் முற்றுரிமை. முற்றிலும் அவனுக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கிறது தான் முற்றுரிமை. ஸோ பேட்டன்ட் வந்துருச்சு அப்படின்னா எளிய மருந்துகள் எல்லாத்துக்கும் கிடைக்காது. பேட்டன்ட் எல்லாத்துக்கும் வாங்கி வச்சுருப்பான், அந்த மருந்துக்கும் வாங்கி வச்சுருப்பான், அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கான முறைக்கும் வாங்கி வச்சுருப்பான். அவன் ஒரு முறையை வச்சுருப்பான், அந்த முறையில் செஞ்சால் தான் அந்த மருந்து வரும். அந்த முறையும் அவனுக்கு தான், மருந்து அவனுக்கு தான். நீ வேறு முறையில் செஞ்சு அந்த பேட்டன்ட்டை உடச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் டேப்லெட்டு, ப்ரெஷர் டேப்லெட்லாம் இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. ஆரம்ப கட்டங்களில் அவன் பேட்டன்ட் வச்சுருந்தான். அப்போ கம்மியாக இருந்தாங்க சுகர் பேஷண்ட், அப்போ அவன் வைக்கிறது தான் விலை. அதுதான் பார்த்திங்கன்னா முற்றுரிமை. எம்என்சி அதிகமாக வந்துச்சுன்னா அதுதான் பெரிய பிரச்சனையாகும். எளிய மக்களால் வாங்கி சாப்பிட முடியாது. அவன் லாபம் ஒரு 20 வருஷத்துக்கு ஃபுல்லாக லாபத்தை சம்பாரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேட்டன்ட்டை எல்லாத்துக்கும் பொதுவாக மாற்றுவான். அதுதான் எம்என்சியோட ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கைகளுள் சரியானது எது? சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இந்தியாவின் பொருள்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான மாற்று இடத்தை சரி செய்தது. தெரியும், சில பேர் டி போடுவீங்கன்னு தெரியும். இல்லை, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. 1991ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, புதிய பொருளாதார கொள்கைகளில் பொதுத்துறை நிறுவனங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கல. அந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கு மட்டும் இருந்த தொழிற்சாலைகளை தனியார் நிறுவனத்திற்கும் அந்த அந்த இப்போ சுரங்கமா மற்ற ஏதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனம் மட்டும்தான், அரசு நிறுவனம் மட்டும்தான் செய்யணும் அப்படி இந்த பேட்டன்ட்டை உடைச்சாங்க. அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க. லைசன்ஸ் வாங்கிறதுலேருந்து சில விலக்கு அளித்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் அந்த தொழில்துறையில் ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ தவறு இது மட்டும்தான்.
இந்தியாவின் பிரெஞ்சுக்காரர்கள் எந்த ஆண்டு முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர்? இந்தியாவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார்? பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும். ஸோ பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க? 1600 வந்தாங்க. அப்போ ஃப்ரெஞ்சு எப்போ வந்துச்சு? 1668. எங்கே வந்தாங்க? பாண்டிச்சேரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிடம். ஃப்ரெஞ்சுக்கு பாண்டிச்சேரி. பிரிட்டிஷ் 1600, சரிங்களா? ஃப்ரெஞ்சு 1668, டேனிஷ் 1616, சரிங்களா? அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பட்டத்தை வழங்குறது, வியாபாரம் பண்ணுறது ஈஸியாக கொடுத்து தான் நம்ம நாசமாக போனோம். ஸோ முதல்ல அதை தொடங்கி வச்சது யார்? கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டாவின் சுல்தான். ஸோ அவரோட பேர் என்ன? அவர் பேரை வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? அப்துல்லா குவாப் ஷா. அப்துல்லா குப்தா ஷா அவர் பேர். அந்த பீரியடில் கோல்கொண்டாவோட சுல்தானாக இருந்தவர் அப்துல் குப்தா ஷா, சரிங்களா? குப்த ஷாஹி அப்படிங்கிற ஒரு வம்சத்தோட சுல்தான் அவர், சரிங்களா? அந்த பேரை தெரிஞ்சு வச்சுங்க, இல்லை எங்கேயாவது எழுதி வச்சுங்க, அப்துல்லா குப்தா ஷா, சரிங்களா? அடுத்து வாஸ்கோடகாமாவின் 2வது இந்திய பயணம் கீழ்காணும் இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழி செய்தது? ஆப்ஷன் டி கிடையாது, போடாதீங்க. ஆப்ஷன் சி 1, 2, 3. கோழிக்கோடு, கொச்சின், கண்ணனூர். கொல்லத்தில் போட்டிருக்க மாட்டார், சரிங்களா? கோழிக்கோடில் தான் அவர் முதல்ல வந்து இறங்கியிருப்பார். அதற்கப்புறம் வந்து கொச்சின்லேயும் கண்ணனூர்லேயும் போட்டிருப்பார் செகண்ட் டைம் வந்தப்ப, சரியா? ஸோ அடுத்து பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க? பொறுத்த சொல்லியிருக்காங்க. 1600ஆம் ஆண்டு என்னது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1600ஆம் ஆண்டு தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? எலிசபெத் ராணிகிட்ட இருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான உரிமை கிடைக்குது, பட்டயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? புலிக்காட்டில் தொழிற்சாலை எப்போ நிறுவுறாங்க? 1626. ஸோ அப்போ என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ, சரிங்களா? இதுதான் மேலே நம்ம பார்த்தோம். செயின் ஜார்ஜ் கோட்டை 39, 32 என்ன பண்ணியிருப்பார்? கோல்கொண்டா சுல்தான்கிட்ட இலவச அனுமதி வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து நிறுவனம் மற்றும் அதன் தலைமையகங்கள். பாரத் ஏர்டெல், நிறைய பேர் ஏர்டெல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? அமுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பீங்க. இன்ஃபோசிஸில் கூட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வேலை செய்யலாம். ஸோ அதை தெரிஞ்சுங்க. ஆப்ஷன் ஏ, சரிங்களா? பாரத் ஏர்டெல்லோட தலைமையகம் எங்கே? டெல்லி. மைக்ரோமேக்ஸு குர்காவுனும் கிட்டத்தட்ட டெல்லிக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சரிங்களா? அமுல் ஆனந்த் மில்க்னு வரும், சரிங்களா? அதோட தலைமையகம் எங்கே? குஜராத். இன்ஃபோசிஸ் பெங்களூர். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் தான். ஹன் வம்சத்துடன் இணைந்து பட்டுச்சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்திய பேரரசுகள். ரோம், பார்த்திபன், நெப்போலியன் பேரரசு. அது பார்த்திபன் தமிழில் வருது, ஆக்சுவலாக இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது வேறு மாதிரி வரும், பார்த்தியன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நெப்போலியன் பேரரசு. நெப்போலியன் சீன்லேயே கிடையாது. யார்? ரோம் மற்றும் பார்த்தியன் பேரரசு. 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியானது. எந்த ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களிருந்து கைப்பற்றி திரும்ப ஒப்படைத்தனர்? 1693. பாண்டிச்சேரியை கைப்பற்றி மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் மூலமாக திரும்ப கொடுத்துருவாங்க,
சரிங்களா? ஸோ அடுத்து காட் ஒப்பந்தம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. 1947ஆம் ஆண்டு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட போது 25 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. காட் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்று. ஏழாவது சுற்றில் 99 நாடுகள் பங்கேற்றது. 8வது சுற்றில் எத்தனை? 117 நாடுகள் இது பண்ணுச்சு. எல்லா கூற்றுகளும் சரின்னு போட்டால் தப்பு தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் சரியானது. 1947ஆம் ஆண்டு 25 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காது. எத்தனை நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கோம்? 23 நாடு தான். ஸோ பார்த்து பொறுமையாக போடுங்க. சரியா? ஸோ அடுத்து எந்த ஆண்டு கலிங்க வர்த்தகர் சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை கொண்டு வந்தனர்? கலிங்கர்னா ஒடிசாவில் இருப்பாங்க. எந்த ஆண்டு? 1053. 1053. சரியா? ஸோ அடுத்து எந்த ஆண்டு டேனிஷ் குடியேற்றங்களால் ட்ரங்குபார் தலைமையிடமாக அறிவிக்கப்பட்டது? 1620. ட்ரங்குபார் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதோட பேர் என்ன? ஆக்சுவலாக அதோட பேர் என்னது? தரங்கம்பாடி. தரங்கம்பாடியை அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு டேனிஷ் என்ன பண்ணிப்பாங்க? ட்ரங்குபார்னு மாற்றிப்பாங்க. சரிங்களா? ட்ரங்குபார்னு கொடுக்கலாம், இல்லது தரங்கம்பாடின்னு கொடுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். சரியா? அடுத்து 46வது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1991ன்னு தெரியும். என்ன மாதம்? ஜூலை ஆகஸ்ட். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். புதிய பொருளாதார கொள்கைகளை இவங்கெல்லாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அடுத்து கேட்டின் இறுதி சுற்று எது? உருகுவே சுற்று. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உருகுவேல் நடந்திருக்கும் உருகுவே சுற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 8வது சுற்று. சரிங்களா? 8வது சுற்று. அடுத்து 2018ஆம் ஆண்டின்படி இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுள் அல்லாதது எது? மைக்ரோசாஃப்ட், பெப்சி, சோனி கார்பரேஷன், டிவிஎஸ். டிவிஎஸ் 2018ல் டிவிஎஸ் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருக்காது. ஆனால் இப்போ எல்லா பக்கமும் அவங்களோட ப்ராடக்டை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொலம்பியா போகுது, பிரேசில் போகுது, மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் எல்லா நாட்டுக்கும் போகுது டிவிஎஸோட பைக்ஸு. சரிங்களா? அடுத்து 49வது கேள்வி. 1845ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள். டேனிஷை துரத்தி விடுவாங்க. 1845ஆம் ஆண்டு டேனிஷை வந்து முற்றிலுமாக துரத்தி விட்டுருவாங்க. யார்? வெள்ளைக்காரங்க தான், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி. எந்த ஆண்டு போர்ச்சுகீசிடமிருந்து தஞ்சாவூர் கடற்கரையிலிருந்து நாகப்பட்டினத்தை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள்? 1659. சரிங்களா? சின்ன பாடம் தான், கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் இழுத்து பிடிச்சாலுமே இதுலேருந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் தான் எடுக்க முடியும், முக்கியமான கொஸ்டின்ஸு. சரிங்களா? ஸோ இந்த பாடம்லாம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தாலும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.